புது மாப்பிள்ளை கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் நாங்கள் முறுக்குற மாதிரி முறுக்கி கொண்டு தெரியும் கிறுக்கி கொண்டு தெரியும் காங்கிரஸை வளைத்து எப்படியாவது கூட்டணியில் வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு பெருங்கணக்கில் ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களாக போராடி கொண்டிருக்கின்றார். ஆகவே வந்து ஸ்டாலின் தமிழக முதல்வர்களுடைய பொறுமை வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு 5000 கொடுத்து ஒரு 6 அடித்தார். இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் விதவைகளுக்கு ஒரு 2000 ரூபா போட்டுவிட்டு மேலும் மேலும் வந்து டபுள் 6 செஞ்சுரி அடித்து மக்கள் மனதில் இடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை கட்டமைத்துக் கொண்டிருக்கார். இரண்டும் சளைக்காமல் வந்து நம்ம சொல்கிற மாதிரி கலைஞராக இருந்தால் கூட வந்து ஒரு பேட்டியை கொடுத்து எதாச்சும் பண்ணியிருப்பார். பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. காலையிலேருந்து சாயந்தரம் சிதம்பரத்தில் அமர்ந்து கூல் சுரேஷ் சொல்லும் எல்லாரையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார் சலிக்காமல். ஒரு தியாக மனப்பான்மையோட முதல்வர் அவர்கள் வந்து அடித்து ரவுண்டு கட்டி திருப்பி காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்த வேண்டியது வந்து ஸ்டாலின் தான். இவர் திரும்பிட்டாக்கா அங்கிட்டு அகிலேஷ் யாதவும் அங்கே வந்து மம்தா பானர்ஜியும் எல்லாருமே இந்தியா கூட்டணியில் முறுக்கிக்கிட்டு ராகுலை பின்னடைவார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க வந்து புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாவாக்காட கூட்டணி அமைச்சாக இளம் வாக்காளர்கள் அழுவ செய்யலாம்னா அது வந்து கனவாகத்தான் முடியும். ஸ்டாண்டர்டாக 25 சீட்டு அப்படிங்கும்போது அந்த 25 சீட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கி கொண்டு இருக்கின்றது. மக்கள் மத்தியில் மாபெரும் அதிருப்தி ஏற்படுத்துகின்றது. காங்கிரஸ் டிஎம்கே வந்து இந்த கூட்டணி இழுன்னு இழுக்கிறது. பெரும்பான்மையான இளம் வாக்காளருடைய சாய்ஸ் டிவிகேயாக இருந்தாலும் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளருடைய பெரும்பாலுடைய கணிப்பு சிதம்பரம் செல்வத்தை பெருந்தகை போன்றவருடைய கணிப்பு வந்து காங்கிரஸோடைய தொடர வேண்டும் என்ற ஒரு விஷயம் தான். அதோடு தாண்டு சோனியா காந்தி கார்கே போன்றவர்கள் டிஎம்கேவுடைய தொடர வேண்டும் என்று தான் விரும்புகின்றார்கள். காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி வந்து யாருக்கும் நல்லதோ இல்லையோ காங்கிரஸுடைய எதிர்காலத்துக்கு ராகுலுடைய பிரதமர் கனவுக்கு நல்லது. அப்படி இல்லை என்றால் தனக்குத்தானே ஆப்போசித்து கொண்ட ஒரு சூழ்நிலை தான் வரும். அதற்கான விஷயங்களை வந்து இன்னும் சொல்ல போனால் நீ என்னை நண்பனாக தானே பார்த்துருக்கா, இன்னும் எதிரியாக பார்க்கலைங்கிற மாதிரி டிஎம்கேடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து காங்கிரஸ் வளர்க்கிறது இருந்துச்சா காங்கிரஸால் தாக்கு பிடிக்க முடியாது. இன்னும் விமர்சனம் பண்ணியே பார்க்கல, நண்பனாக மட்டும் தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.